எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, ஆண்டொன்றுக்கு உலகத்தின் இந்த நேச்சுரல் கேஸோட தேவை எவ்வளவோ அதுல 70% இந்த ஒரு இடத்துல இருந்து தான் போகுது. என்னன்னா அவங்க அந்த நாடுகள்ல கொண்டு போய் இவங்களோட மிலிட்டரி பேஸையும் சிஐஏயும் உள்ள இறக்கிடுவாங்க. அப்படி இறக்கிட்டாலே அந்த நாடு இவங்களுக்கு தான் சொந்தம்ன்ற மாதிரி ஆயிடும். துபாயில குண்டை போட்டா அது துபாய் மேல போடுற குண்டு இல்லை, அது அமெரிக்கா மேல போடுற குண்டு தான். இந்த ஜிசிசி கண்ட்ரீஸ்ல எந்த கண்ட்ரியில போய் ஈரான் குண்டு போட்டாலும் அந்த குண்டு வந்து அந்த நாட்டு மேல போட்ட குண்டு கிடையாது. ஏன்னா அவை ஏற்கனவே தங்களுடைய சாவரினிட்டி ஸ்டேட்டஸை இழந்துருச்சு. பாதிப்புன்றது எல்லாரும் சண்டைன்னு வந்தால் பாதிப்பு தான், அதுக்கு அளவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கொரோனா வந்தது என்னாச்சு, அதே மாதிரி தான். ஒரு பாதிப்புனா அது எல்லா நாட்டு மக்கள், உலக மக்கள் பூராமே தான் பாதிக்கப்படுவார்கள். யார் செய்யறது சரியான விஷயம், யார் செய்யறது தவறான விஷயம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். சும்மா வாய்க்கு வந்ததுக்கு அடிச்சு விடுறது. நமக்கு இங்கே மோடினா அங்கே அவங்களுக்கு ட்ரம்ப், அவ்வளோதான் வித்தியாசம். இன்னும் சொல்ல போனால் கத்தாரோட முக்கியமான ஏற்றுமதிகளில் இந்த இயற்கை எரிவாயு தான் முக்கிய பங்கு. எனக்கு இல்லை, அவனுக்கு தான் உங்கள் மேலே கடுப்பு. அது உங்களுக்கு புரியல. நீங்களாம் நல்ல சோறு தின்னாலே அவனுக்கு பிடிக்காது. ஏன் நல்ல சோறு திங்கிறான் அப்படின்னு சொல்லி அதுக்கு வைத்தறிச்சல் போடுவாங்க. அதாவது நல்ல சோறு நான் சாப்பிடுவேன்னு சொன்னால் பரவாயில்ல, நான் மட்டும்தான் சாப்பிடுவேன், மற்றவெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. அமெரிக்காவோட தளங்கள் வந்து உலகத்தில் ஒரு 90 நாடுகளில் இருக்கு. 1 2 கிடையாது, கிட்டத்தட்ட 90 நாடுகளில் இருக்கு. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ செக்ஷன்ல நம்முடைய இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் திரு கிருஷ்ணவேல் அவர்கள். வாங்க பேசுவோம் சார். வணக்கம் சார். சார், இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் வந்து 20 நாளை தாண்டி போயிட்டு இருக்கு. இதுல ஈரான் வந்து அரபு நாடுகளை, முக்கியம் அந்த வளைகுடா நாடுகளை வந்து சொல்லி வச்சு அடிக்கிறாங்க. இப்போ கூட கத்தார் நாட்டில் இருக்க மிக முக்கியமான இயற்கை எரிவாயு சுத்திகரிப்பு நிலையத்தை வந்து அடிச்சிருக்காங்க. அங்க இருந்தா வந்து இந்தியாவோட 40-45% இயற்கை எரிவாயுவோட தேவை வந்து பூர்த்தி செய்யற இடம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஈரான் வளைகுடா நாடுகளை சொல்லி வச்சு கரெக்டா அடிக்கிறாங்க சார். இதை எப்படி பாக்குறீங்க? அதுல மக்கள் எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லலாம். அதாவது எல்பிஜின்றது நம்ம வீடுகளில் பயன்படுத்துறது. இது வந்து எல்பிஜி கிடையாது, இது பேர் எல்என்ஜிம்பாங்க. அதாவது அது லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸு, இது லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ். அதில் வந்து இருக்கிறது புரோபேன், பூட்டேன் அப்படின்னு சொல்லி 2 வாயுக்கள் இருக்கும். இதில் இருக்கிறது பியூரா மீத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாயு. இந்த மீத்தேன் வாயு என்ன பண்ணுன்னா வெறுமனே காத்துப்பட்டாலே எரியும். அதோட உஷ்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவும் ஜாஸ்தியாக இருக்கும். இதை வந்து பயன்படுத்துறது வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. இது எங்கே இப்போ தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னா, இந்த ஹோர்மோஸ் ஸ்ட்ரைட்னு சொல்கிறாங்கல்ல, நீங்கள் அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி இந்த சைடு ஈரான் இருக்கும், இந்த சைடு சவுதி அரேபியா இருக்கும், சரியா? நடுவில் கடல் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்று சின்னதாக நீட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து இப்படி இந்த இடத்துல தொடாமல் கொஞ்சம் தள்ளி இருக்கும். அந்த இடம் தான் ஹோர்மோஸ் ஸ்ட்ரைட் அப்படிங்கிறது. இந்த நீட்டிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு பேர் வந்து சவுத் பார்ஸ் அப்படின்னு பேர் ஒரு பாதி. இன்னொரு பாதிக்கு பேர் நார்த் டோம்னு பேர். இந்த நார்த் டோம்ன்ற பகுதி வந்து கத்தாரை சேர்ந்தது. சவுத் பார்ஸ்ன்னு சொல்லக்கூடியது ஈரானை சேர்ந்தது. இந்த 2 இடமும் சேர்ந்து தான் மிகப்பெரிய இந்த நேச்சுரல் கேஸோட ரிசர்வ். அது அங்கதான் நிறைய உள்ள இருக்கு. எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, ஆண்டொன்றுக்கு உலகத்தின் இந்த நேச்சுரல் கேஸோட தேவை எவ்வளவோ அதுல 70% இந்த ஒரு இடத்துல இருந்து தான் போகுது. அப்போ இங்க எவ்வளவு உற்பத்தி இருக்கும்ன்றத நம்ம யோசிக்கலாம். இப்ப இந்த இடத்த வந்து தாக்கி இருக்கிறாங்க. இதை வந்து என்ன மாற்றி மாற்றி இப்போ கதை விட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அதை தாக்குனது நாங்கள் இல்லை ஈரான் அப்படின்றாங்க.
முதல்ல தாக்குனது இஸ்ரேல். ஆனா சொல்றது இப்ப என்ன சொல்லிட்டாங்க, ஈரான் தான் தாக்கி இருக்குது, நாங்க வந்து ஈரானோட பார்ட்டை தான் அடிச்சோம், சரி. கத்தாரோட சைடு அடிச்சது ஈரான் தான் அடிச்சது அப்படின்றாங்க. ஆனா அங்க நடந்த தாக்குதல் ஒரு தடவை தான் நடந்திருக்கு, 2-3 தடவைலாம் நடக்கல. ஸோ நீங்க கேட்ட மாதிரி இந்த நேச்சுரல் கேஸ் இந்தியாவுக்கும் வருதான்னா இந்தியாவுக்கும் வருது. ஆனா இது வந்து பெரும்பாலான ஏற்றுமதி போறது வந்து இந்தியா பக்கம் கிடையாது, ஐரோப்பா சைட்ல தான் போகுது. ஐரோப்பாவோட பல நாடுகளுக்கு இந்த நேச்சுரல் கேஸ் வந்து அங்க அந்த பகுதியில இருந்து ஏற்றுமதி செய்யப்படுது. இன்னும் சொல்ல போனா கத்தாரோட முக்கியமான ஏற்றுமதிகள்ல இந்த இயற்கை எரிவாயு தான் முக்கிய பங்கு. அவங்களோட பொருளாதாரத்துக்கும் அது முக்கிய பங்கு. அவங்க பொருளாதாரத்துல ஒரு 100 ரூபாய் வருமானம் வருதுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 80 ரூபா வந்து இந்த இயற்கை எரிவாயுல இருந்தா வருது. அந்த இடத்த தாக்கப்பட்டிருக்கு. அப்போ கத்தாரோட உயிர்நாடியே பிடிச்சிட்டாங்க ஈரான். ஈரான் பிடிச்சாங்களான்னு தெரியாது, இஸ்ரேல தான் குண்டை போட்டது. ஆனா இவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் ஈரான் தான் பண்ணாங்க, கத்தார் நாடே சொல்றாங்களே சார். அவங்களும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க, அதனால அப்படிதான் சொல்லுவாங்க. இது இந்த இடத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, பிரிட்டன் வந்து 2ஆம் உலக யுத்தத்துக்கு முன்னாடி பல நாடுகளை பிடிச்சி வச்சிருந்தாங்க. அப்படி பிடிச்சி வச்சிருந்தாங்கன்னா அப்போ வந்து பிடிச்சி இந்த நாடு எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னாங்க. பிரிட்டன் வந்து பிரிட்டனோட ஸ்டைல், அமெரிக்காவோட ஸ்டைல் அப்படி கிடையாது. என்னன்னா அவங்க அந்த நாடுகளில் கொண்டு போய் இவங்களோட மிலிட்ரி பேஸையும் சிஐஏயும் உள்ள இறக்கிடுவாங்க. அப்படி இறக்கிட்டாலே அந்த நாடு இவங்களுக்கு தான் சொந்தம்ன்ற மாதிரி ஆயிடும். சார் அதனால தான் இப்போ நான் சொன்னேன் சார், இப்போ ஈரான் வந்து கத்தார் அடிச்சு, நீங்கள் சொன்னால் அது இல்லை அப்படின்னா. ஆனால் இந்த ஒரு தாக்குதல் மட்டும் இல்லை சார், சவுதி அரேபியாவுக்கு இணைக்கிடங்களும் ஈரான் அடிச்சிருக்காங்க, துபாயில இருக்கிற வர்த்தக நகரத்தையும் அடிச்சிருக்காங்க. அதான் நிறைய இடங்கள பேர் வந்து ஜிசிசி கண்ட்ரிஸ்னு பேரு, கல்ஃப் கோஆபரேட்டிவ் கவுன்சில்னு பேரு. அதான் வளைகுடா நாடுகளை வந்து சொல்லி வச்சு அடிக்கிறாங்களே, இது அவங்க எந்த அளவுக்கு தாக்கத்தை? எல்லா நாடும் கிடையாதுன்னா, அதுல ஜிசிசின்றது 6 நாடு. சவுதி அரேபியா, பஹ்ரைன், குவைத், கத்தார், ஓமன், அபுதாபி, இவங்க இந்த யுஏஇ, இந்த 6 பேர் தான் அதுல உறுப்பு நாடுகள். இந்த 6 நாட்டிலையும் அமெரிக்காவோட ராணுவ பேஸ் இருக்கு. இந்த 6 நாட்டிலையும் சிஐஏ ஆபீஸ் இருக்கு. அதாவது எப்போ வந்து வேறு ஒரு நாட்டோட படை வந்து இன்னொரு நாட்டுக்குள்ள போய் சுதந்திரமா உட்கார முடியுதோ அப்பவே அந்த நாடு வந்து தன்னுடைய இறையாண்மையை இழந்து விட்டதுன்னு அர்த்தம். சவரனிட்டி அப்படிம்பாங்க. நம்ம சொன்னோம்னா வேற சாவரின் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சாவரின் ஸ்டேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம நாட்டுக்குள்ள வேற நாட்டு படைகள் உள்ள வர முடியாதுன்னு அர்த்தம். அப்போ இந்த நாடுகள் பூராமே சாவரின் ஸ்டேட்டே கிடையாது. முதல்ல அமெரிக்காவோட படைகள் நிரந்தரமா அங்க இருக்கு. இன்னும் சொல்ல போனா அமெரிக்காவோட தளங்கள் வந்து உலகத்துல ஒரு 90 நாடுகள்ல இருக்கு, 1-2ல கிடையாது, கிட்டத்தட்ட 90 நாடுகள்ல இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த 90 நாடுகள்ல 9 நாடுகள் ஐநா சபையில வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள தகுதி படைத்த நாடுகள். இது எவ்வளவு பெரிய அசிங்கம்னு பாருங்க. ஐநா சபையில வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள தகுதி படைத்த நாடுகள்ல 9 நாட்டுல அமெரிக்காவோட ராணுவ தளங்கள் இருக்கு. அப்போ இந்த பூராமே வந்து அமெரிக்கா இன்டைரக்டா தன்னுடைய கண்ட்ரோலை எல்லா இடத்துலையும் வச்சுட்டு ஆட்டி படைக்கிறாங்க. இந்த இடத்துல ஈரானை ஒழிச்சு கட்டணும் அப்படின்ற ஐடியால தான் நிற்கிறாங்க. ஏன்னா முதல்ல ஈராக்கை ஒழிச்சு கட்டியாச்சு, அடுத்தால ஈரானை ஒழிச்சு கட்டணும். எந்த நாடும் இறையாண்மை கொண்ட நாடாக இருக்கக்கூடாது. இறையாண்மைன்னு யாரும் தப்பா நினைச்சு போறாங்க, கடவுள் நம்பிக்கை நினைச்சுப்பாங்க. இறையாண்மைனா அது கிடையாது. இறையாண்மைனா சாவரின் ஸ்டேட், அதாவது சுதந்திரமாக முடிவெடுக்கும் தன்மை கொண்ட நாடுகளாக அவை இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த நாடுகளில் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதில் எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா சவுதி அரேபியா மேல குண்டு போட்டா அது சவுதி அரேபியா மேல போடுற குண்டு இல்லை, அது அமெரிக்கா மேல போடுறதுதான். துபாயில குண்டை போட்டா அது துபாய் மேல போடுற குண்டு இல்லை, அது அமெரிக்கா மேல போடுற குண்டு தான். இந்த ஜிசிசி கண்ட்ரீஸ்ல எந்த கண்ட்ரியில போய் ஈரான் குண்டு போட்டாலும் அந்த குண்டு வந்து அந்த நாட்டு மேல போட்ட குண்டு கிடையாது. ஏன்னா அவை ஏற்கனவே தங்களுடைய சாவரினிட்டி ஸ்டேட்டஸை இழந்துருச்சு. ஆனா சார் இங்க ஒரு விஷயம் பார்க்கணும். நீங்க சொன்னீங்க இந்த ஜிசிசி நாடு மேல குண்டு போறாங்கன்னா அந்த நாடு மேல கிடையாது, அது அமெரிக்கா தான் பாதிக்கும் அப்படின்னீங்க. ஆனா இங்க வந்து ஈரான்ல இருக்க டெக்ரான்ல சவுத் பாஸ் மேல வந்து ஃபர்ஸ்ட் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஏவுகணை. ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்தியா யார்கிட்ட இருந்தது? பிரிட்டன்கிட்ட. ஆமா சார். அப்போ வந்து இந்தியா மேல தாக்குதல் தொடுத்தான்னா அது இந்தியா மேல தொடுக்கக்கூடிய தாக்குதலா இல்ல பிரிட்டிஷ் மேல தொடுக்கிற? பிரிட்டிஷ் மேல தாக்குதல். ஆனா பாதிப்பு இந்திய மக்களுக்கும் பாதிப்பு விட்டுரு. சரி சார். பாதிப்பு எந்த போர் வந்தாலும் மக்கள் பாதிக்கதான் படுவாங்க.
இப்போ பிரிட்டிஷ் ஆட்சி இல்லை, இப்போ சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் இந்தியா மேலே யாராவது குண்டு போட்டால் மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா? பாதிப்படைவாங்க. அப்பவும் மக்கள் குண்டு போட்டால் மக்கள் பாதிப்படைவாங்க, அந்த கேள்வியே கிடையாது. அதான் சார், இப்போ இந்த தாக்குதலை இப்போ சவுதி அரேபியாவுக்கு எண்ணெய் கிடங்கு அடிச்சிருக்காங்க ஈரான், அப்புறம் குவைத், இப்படி பல நாடுகள்ல வந்து எல்லாம், அதாவது ஈரான், இஸ்ரேல், இந்த நாட்டோட தாக்குதல்களால இந்தியாவுக்கு எந்த அளவு பாதிப்பு இருக்கு சார்? ஏன்னா பல பொருட்கள் வந்து தேக்கம் அடைஞ்சிட்டு இருக்கு, எண்ணெயோட உற்பத்தி குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு இருக்கு? நம்மளுடைய எண்ணெய் தேவைகள்ல வந்து 40% தேவைகள் பூரா எங்க இருந்து வருதுன்னா, இந்த வளைகுடா நாடுகள்ல 3 நாட்டுல இருந்து தான் வருது. 4 நாட்டுல இருந்து வருது. ஒன்று குவைத்து, இன்னொன்று பஹ்ரைன், சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இந்த 4 நாட்டுமே ஈரான் அடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த பார்க்க 4 நாடுகள்ல இருந்து மொத்த நம்மளுடைய தேவையில 40% இங்க இருந்தா நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். சரி சார். ஒரு 35% வந்து ரஷ்யால இருந்து இம்போர்ட் பண்றோம். சரியா? கொஞ்சம் ஒரு சொற்பமான அளவு நைஜீரியா போன்ற நாடுகள்ல, நைஜீரியா, அமெரிக்கா போன்ற நாடுகள்ல ஒரு 10% வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 92% பெட்ரோலியம் வந்து நாம இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்ம கிட்ட பெட்ரோலியமே இல்லையானா இருக்குது. நம்மளோட மொத்த உற்பத்தியே வெறும் 8% தான். இதை சுமன் ஸ்ரீராமன் மாதிரி என்ன ஏமாற்று கருத்தியலாளர்கள் வந்து 35% நம்மளே இங்கே உற்பத்தி பண்ணுறோன்னு கதை விடுவாங்க. அதெல்லாம் நம்மகிட்ட அவ்வளோலாம் கெப்பாசிட்டி கிடையாது. இருக்கிறது வெறும் 8% தான். மீதி 92% வந்து இந்த நாடுகள்ல இருந்தால் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அதில் 40% வாங்கக்கூடிய ஒரு பகுதியில் அடி உழுகுது அப்படின்னு சொன்னால் நமக்கு நேரடியாகவே பாதிப்பு தான். அதிலெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. விலைவாசி ஏறும், கேஸ் கிடைக்காது, சிலிண்டர் கிடைக்காது. எல்லாரும் இதுலேயும் சில அறிவாளிகள், பத்ரி மாதிரி சில அறிவாளிகள் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு பேசுறது பெரிய புத்திசாலியா. இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு ஆட்டோ ஓட்ட முடியுமா? முடியாதுங்களே. அப்போ அந்த ஆட்டோ ஓட்டுனர் என்ன பண்ணுவார்? அவருக்கு எல்பிஜி கிடைச்சா தானே ஓட்டுவார். உடனே சில புத்திசாலி இப்படி சொல்லுவாங்களா சார், அவங்களாம் ரிக்ஷா ஓட்டலாம் அப்படின்னு சில புத்திசாலிகள் சொல்லுவாங்க, சொன்னாலும் சொல்லுவாங்க, சொல்லக்கூடிய ஆளுங்க, சொல்லக்கூடிய ஆளுங்க தான். ஹோட்டல் நடத்துறவர் என்ன பண்ணாரு? இன்னைக்கு ஒரு ஹோட்டல்காரர் சொல்ல பார்க்குறாங்க. அப்போ சொல்றாரு, முன்னாடிலாம் நிறைய ஐட்டம் போடுவார். நம்ம நைட்டில் வந்து என்ன பண்ணுவோம்னா, எங்கள் வீட்டில் போட்டு சட்னி கிட்டிலாம் அரைச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் போயிட்டு ஏதாவது ஒரு குருமா இல்லைன்னா சன்னா மசாலா மாதிரி ஏதாவது ஒன்று பார்சல் வாங்கிட்டு வந்துடும். வாங்கிட்டு வந்து வீட்டில் தோசையை ஊற்றிட்டு வீட்டில் சாப்பிட்டுப்போம். போனால் எதுவுமே இல்லைன்ட்டார் அன்றைக்கி. என்ன சார் எதுவுமே இல்லைன்றீங்க? இல்லைங்க, மற்ற ஐட்டம்லாம் போடுறதே இல்லை, இப்போதைக்கு இட்லி தோசை மட்டும்தான் போட்டுட்ருக்கேன். இட்லி தோசை, ஒரே ஒரு சட்னி சாம்பார், இவ்வளோ தான் போடுறேன். ஏன்னா கேஸ் வந்து பிளாக்ல தான் வாங்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே 1900 ரூபாய் என்னவோ இருந்தது கேஸு. 5000 ரூபாய் வர போச்சுன்னா என்னால் தாங்க முடியும். பிளாக்ல விற்கிற அந்த சிலிண்டரோட விலை 5000 ரூபாய் தாண்டிடுச்சுன்னா நான் கடையை மூட வேண்டியதுதான் அப்படின்றாரு. அது பிளாக்ல வாங்கி விற்கணுமா? அதை அப்படி கஷ்டப்படணுமா சார் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்றாரு, இவ்வளோ பேச்சுலர்ஸ் இருக்காங்க, எல்லாரும் என் ஹோட்டலை நம்பி தான் இருக்காங்க. நான் இழுத்து மூட்டு போனேன், பத்திரி மாதிரி ஆளுங்களா இருந்தால் இழுத்து மூட்டு போயிடுவாங்க. அவரு மனிதநேயம் உள்ளவர், கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, விலையும் ரொம்பலாம் ஏற்றலையாம், ஒரு 10% தான் விலை ஏற்றிருக்கேன், சொல்லிட்டேன், கேஸ் எல்லாம் இவ்வளோ நான் வாங்கிக்கிங்க இல்லைன்னா விட்ருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். அதனால தான் வெறும் இட்லி தோசை வடை இந்த 3 ஐட்டம் தான் போடுறேன், வேற ஐட்டமே போடலன்னு. அப்போ யோசிச்சு பாருங்க, இது பாதிப்பு வந்து கண்ணுக்கு இப்பவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதோட ஹீட் இப்பவே நமக்கு ஃபீல் ஆகுது. இன்னும் நாள் போக போக என்ன ஆகும்? இன்னும் உக்கிரமா கூட அவரே சொல்றாரு, 5000 ரூபாய் தாண்டிடுச்சுன்னா என்னால் செய்ய முடியாதுன்னு. யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண சின்ன கடை, அந்த கடையில் ஒருத்தன் வந்து சாப்பிட வரான், ஒரு 2 தோசை 4 இட்லி சாப்பிட்டு 100 ரூபா கொடுன்னு சொன்னா அவன் கொடுப்பானா? முடியாது. 100 ரூபா கொடு அப்படின்னு சொன்னா கொடுப்பானா? கொடுக்க முடியாது. அது எத்தனையோ பேச்சுலர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் நம்பி தான் தன் வாழ்க்கை நடத்துறாங்க. இதை தாண்டி யோசிங்க, அம்மா உணவகத்தில் உணவு சமைச்சு போட முடியலன்னா என்ன பண்றது? அரசாங்கம் தானே இப்போ அதோட அதுக்கு ஏற்படக்கூடிய செலவை அரசாங்கம் தானே ஏற்றுக்கிறாங்க. அப்போ அவங்க எவ்வளோ நாளைக்கு அதை நடத்த முடியும்? அதுவும் நிறைய ஸ்கூல்லாம் வந்து மதிய உணவு திட்டம் ஒன்று இருக்கு, அதுக்கும் கேஸ் வேணும்ல. அப்போ இண்டக்ஷன் ஸ்டவ் தீர்வுன்னு சொல்ற ஆள் யாரு? நான் ஏன் அவங்க எப்போ பார்த்தாலும் தூக்கி போட்டு மிதிக்கிறேன் அப்படின்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நிறைய பேர் என்ன கேட்கறது இப்படி தான் கேட்பாங்க, உங்களுக்கு பார்ப்பனர்கள் மீது ஒரு வன்மம், வைத்தறிச்சல், கடுப்பு. எனக்கு இல்லை, அவனுக்கு தான் உங்க மேல கடுப்பு. அது உங்களுக்கு புரியல. நீங்களாம் நல்ல சோறு தின்னாலே அவனுக்கு பிடிக்காது. இவன் ஏன் நல்ல சோறு திங்கிறான் அப்படின்னு சொல்லி அதுக்கு வைத்தறிச்சல் போடுவாங்க. அதாவது நல்ல சோறு நான் சாப்பிடுவேன்னு சொன்னா பரவாயில்ல, நான் மட்டும்தான் சாப்பிடுவேன், மற்றவெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க.
சார் இதே மாதிரி ஒரு நிலைப்பாடு ட்ரம்ப்புக்கிட்டே இருக்கணும் பார்க்கலாம். ஏன்னா இப்போ ட்ரம்ப் அவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு சார். ஈரானோட 90% கச்சா எண்ணெய் ஏற்றுமதி வந்து கார்க் தீவுல தான் நடைபெறுது. அந்த தீவை வந்து நான் கையகப்பற்ற போறோம். அங்க ஏவுகணைகளை தாக்கி அந்த தீவை அழிக்க அப்படி பண்ணா ஈரானோட அந்த ஒரு வெறிச்செயல் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படி பண்ணா கச்சா எண்ணெயோட டாலர் மதிப்பு அதிகமாகும்ல சார். 150 தாண்டி போகுமே. அது உலக அளவில் எந்த அளவுக்கு பாதிப்பு கொடுக்கும்? அது ஆகத்தான் செய்யும். உலக அளவில் பாதிக்கத்தான் செய்யும். அதாவது அது எந்த அளவு இருக்கும் சார்? எந்த அளவுக்குன்னு நம்மளால கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு பாதிப்பு ஏற்படும். என்னன்னா அந்த இடத்த அழிப்பேன்னு சொல்றது வந்து அந்த எண்ணெய் கிணறுகளெல்லாம் அழிக்க முடியாது. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அழிஞ்சு. ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணறு நான் இடிச்சேன்னா கிணத்துக்கு அடியில் இருக்க தண்ணி இல்லாமல் போயிடுமா என்ன? அந்த தண்ணி அங்கதான் இருக்கும். அந்த கிணறு வழியா அந்த தண்ணியை எடுக்க முடியாது. வேற மறுபடியும் கிணறு தோண்டணும், மறுபடியும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணணும். பல ஆண்டுகள் வேற அது ஆகும். அதுக்கு பல செலவுகள் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்குமே தவிர, அதாவது அந்த தீவை அழிச்சிருவேன்னு சொன்னோடனே அந்த தீவுல இருக்க பெட்ரோல் எல்லாத்தையும் கொளுத்தி விட்டுருவாரு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அப்படி கொளுத்தலாம் முடியாது. என்னன்னா அது ஒரு அவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறது, அவங்களோட பொருளாதாரத்தை ரீதியாக அதாவது இன்னொன்னு புரிஞ்சுக்கல ட்ரம்ப்ன்றவர். அவங்க நாட்டுக்காரங்களே என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, நீங்க வழக்கமா அறிவிப்பீங்கல்ல நாங்க ஜெயிச்சிட்டோன்னு, அது மாதிரி ஜெயிச்சிட்டோன்னு அறிவிச்சுட்டு வந்துருங்க, இதுக்கு மேல அங்க செலவு தாங்கல அப்படின்றாங்க. எங்க அமெரிக்கால இருக்கக்கூடிய இராணுவ துறையை சேர்ந்த அதிகாரி சொல்றாரு. 2 நாளைக்கு முன்னாடி 17ஆம் தேதின்னு நினைக்கிறேன். அவர் பேர் வந்து ஜோ கென்டன் பேர். அவர் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா கவுண்டர் டெரரிசம் கவுன்சில், நேஷனல் கவுண்டர் டெரரிசம் கவுன்சில்னு ஒன்று இருக்கு, NCTCன்னு. அதில் வேலை பார்க்குறவர் ஜோ கென்டன் பேர். அவர் தான் டைரக்டர். வேலை பார்க்குறவரும் வேலை இல்லை, அவர் தான் அந்த நேஷனல் கவுண்டர் டெரரிசம் கவுன்சிலோட ஹெட். அவர் ரிசைன் பண்ணிட்டார். சொன்னது 3 ரீசன் தான். ஈரான் வந்து ஒரு ஆபத்தான நாடு அப்படிங்கிறது பொய். இந்த போரை இனிஷியேட் பண்ணது ஈரான் கிடையாது. 3வது, இந்த போருக்கும் அமெரிக்காவுக்கும் சம்பந்தம் கிடையாது. தேவையில்லாம இஸ்ரேலுக்காக ட்ரம்ப் போய் அங்கே சண்டை போட்டுட்டு இருக்காரு. இந்த 3 விஷயமும் எனக்கு பிடிக்கல, அதனால நான் ரிசைன் பண்றேன் அப்படின்னு ரிசைன் பண்ணிட்டாரு. அதாவது ஒரு நாட்டின் தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நாட்டில் ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு வந்து என்ன பண்ணும், அந்த நாட்டில் தீவிரவாத நடவடிக்கைகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளக்கூடியதுதான் அதோட வேலை. அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டா இருக்கிற ஒருத்தர் ரிசைன் பண்றாரு. ஆனா இங்க சில லூசுங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ஈரானை குறை சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் வேடிக்கையான ஒரு விஷயமா நீங்க பார்க்கணும். பாதிப்புன்றது எல்லா சண்டைன்னு வந்தா பாதிப்பு தான். அதுக்கு அளவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கொரோனா வந்தது என்னாச்சு, அதே மாதிரி தான். ஒரு பாதிப்புனா அது எல்லா நாட்டு மக்கள், உலக மக்கள் பூராமே தான் பாதிக்கப்படுவார்கள். இடத்துல பார்க்க வேண்டியது யார் செய்யறது சரியான விஷயம், யார் செய்யறது தவறான விஷயம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். சார் இப்போ இந்த இடத்துல நீங்க சொன்னீங்க, இதெல்லாம் பார்க்கும்போது அமெரிக்காக்குள்ளேயே உள்நாட்டு பூசல் நடக்குது, பிரச்சனை நடக்குது அப்படின்னு தெரியுது. ஆனா இதெல்லாம் நடக்கும் போதே ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. நான் வந்து கூடிய விரைவில் ஈரான் புறம் முடிக்க போறேன், நான் நினைச்சேன் 2 செகண்ட்ல முடிச்சிருவேன். முடிக்க வேண்டியதுதானே. ஆனா இதெல்லாம் நினைக்க மாட்டாருமா? இதுல எந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சார்? எவ்வளவு அடிச்சாலும் தாக்கும். பைத்தியகாரத்தனமான ஸ்டேட்மெண்ட். நான் நினைச்சா முடியும், நினைச்சுக்கோ, முடிச்சிட வேண்டியதுதானே. எதுக்கு வெட்டியா செலவு பண்ணிட்டு இருக்க? முடிக்க வேண்டியதுதானே. ஏன் முடிக்காம வச்சுட்டு உட்காந்துருக்கிறாங்க? சும்மா வாய்க்கு வந்ததுக்கு அடிச்சு விடுறது. நமக்கு இங்க மோடினா அங்க அவங்களுக்கு ட்ரம்ப், அவ்வளவுதான் வித்தியாசம். வேற ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. இந்த மாதிரி நேரங்கள்ல தான் பாத்தீங்கன்னா பார்ப்பனர்கள் தெளிவா என்ன பண்ணுவாங்க, அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதை பார்த்துட்டு நம்ம பசங்களும் அறிவு இல்லாம பார்ப்பனர்களே அமெரிக்காவை சப்போர்ட் பண்றாங்கன்னா அதுதான் கரெக்டா இருக்கும் போல இருக்கு, அதனால நம்மளும் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு அமெரிக்கா நான் ஜெயிக்க போகுது, ஈரான் காலியாக போகுது. இப்போ நீ ஹமாஸையோ ஹெஸ்புல்லாவையோ ஒரு தீவிரவாத அமைப்பா அதுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு கேட்டா ஒரு நியாயம். ஈரான் என்ன தீவிரவாத அமைப்பா? ஈரான்ன்றது ஒரு நாடு. ஈரான்ன்றது ஒரு நாடு. ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஹவுதி இவங்களெல்லாம் நீ தீவிரவாதின்னு நீ சொன்னா கூட சரி, அது உன் பார்வை அப்படின்னு நான் விட்டு போயிடுவேன். ஈரான்னு ஒரு நாட்டையே அந்த நாட்டில் இருக்க எல்லா மக்களும் தீவிரவாதின்ற மாதிரி பேசுறேன்னா நீ பைத்தியக்காரனா இல்லை? நீ பைத்தியக்காரன் இல்லை, காரியக்கு இருக்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அனுராதா ரமணன் ஒரு எழுத்தாளர், அவங்க சங்கராச்சாரியார் மேல ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க, ஒரு பாலியல் ரீதியான குற்றச்சாட்டு. அப்போ ஒரு பெண் பக்கம் தானே நிக்கணும், எல்லாரும் சங்கராச்சாரியார் பக்கத்துல இருந்தாங்க. சங்கர் ராமனை வெட்டி கொண்டுட்டாங்கன்னு ஒரு கேஸ் நடக்குது. சங்கர் ராமனும் ஒரு பார்ப்பனர் தானே. அப்போ பாதிக்கப்பட்ட பார்ப்பனர் பக்கத்துல தானே நிக்கணும், சங்கராச்சாரியார் பக்கத்துல இருந்தாங்க.
ஜெயலலிதா அந்த ஆளை தூக்கி உள்ள வச்சாங்க. உடனே எல்லாரும் ஜெயலலிதா பக்கம் போயிட்டாங்க. அப்போ இந்த பார்ப்பனரோட புத்தி எப்படி இருக்குன்னா இப்படிதான் இருக்கும். அதிகாரத்தை அண்டி பிழைக்கும் நாய்கள். அப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நான் பார்க்க, நீங்க சொன்னீங்க இந்த பார்ப்பனர்கள் வந்து எந்த பக்கம் ஆதிக்கம் இருக்கோ அந்த பக்கம் போயிடுவாங்க அப்படின்னு. இப்போ ஆதிக்கம் இருக்குல்ல, அதிகாரத்தை அண்டி பிழைக்கும் நாய்கள். நாய்கள்ன்ற வார்த்தையோட சேர்த்து சொல்றேன். ஏன் தெரியுமா? பாரதியார் தான் அந்த பாட்டை எழுதியிருக்கிறாரு. சரிங்க சார். ட்ரம்ப் அவர்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நேட்டோ கிட்டயும் உலக நாளிலும் ஒரு உதவி கேட்டார். அதாவது ஈரான் வந்து அந்த ஹார்மூஸ் நீச்சன்ல வந்து பயங்கரமான ஆயுதங்கள்லாம் வச்சிருக்காங்க, மற்ற கப்பல் உள்ள போக முடியல, அதை வந்து நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லி ஒரு உதவி கேட்டாரு. அது உலக நாடுகளும் சரி, எதிர் நாடுன்னு சொல்லுவ சீனாடுவே ஹெல்ப் கேட்டாரு, அவங்களாம் மறுத்துட்டாங்க. நேட்டோவும் அதில் மறுத்தாங்க. ஆனா இப்போ நேட்டோ வந்து கை கொடுக்க வராங்களே சார், நாங்க உதவிக்கு வரோம். நேட்டோ வந்து அமெரிக்கா நேரடியாக போருக்கு போச்சுன்னா வருவாங்க, புரியுதா? அமெரிக்கா நேரடியாக போர்ல இறங்குனா அப்போ வருவாங்க நேட்டோ நாடுகள். ஆனா இஸ்ரேல் தான், இப்ப இஸ்ரேலோட பேர்ல தான் சண்டை நடந்துட்டு இருக்கு. அதனால இப்ப நேட்டோ நாடுகள் வர மாட்டாங்க. ஆனா முதல்ல மறுத்துட்டு இப்ப நாங்க உதவிக்கு வரோம் அப்படின்னு சொல்லி வர மாட்டாங்க. ஏன்னா அமெரிக்கா நேரடியாக போர்ல ஈடுபட்டா மட்டும்தான் நேட்டோ நாடுகள் உதவிக்கு வருவாங்க. மற்றபடி இன்னும் சொல்ல போனா அமெரிக்கா நேரடியாக தாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அமெரிக்கா மேல தாக்குதல்லாம் இல்லைன்னா நேட்டோ நாடுகள்லாம் வர வேண்டிய கட்டாயம் அந்த ஒப்பந்தத்துல கிடையாது. நேட்டோ நாடுகள்னா நேட்டோ நாடுகள்ல ஏதோ ஒரு நாட்டு மேல இன்னொரு நாடு தாக்குதல் நடத்தினா மீதம் இருக்கிற எல்லா நாடுகளும் உதவிக்கு போகணும். சரியா? இங்க அந்த மாதிரி நேட்டோ நாடுகள் மீதுலாம் எந்த தாக்குதலும் பெருசா கிடையாது. நாட்டோ நாடுகள்னு இவங்க தான் சொல்லிப்பாங்க. இல்லை இருக்கிறதுல பெரிய நாடுகள்னா அமெரிக்காவும் இங்கிலாண்டும் தான். மற்ற எல்லாம் குட்டி நாடுகள் தான். ஓகே சார், நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம். நன்றி. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.